கோவிலின் பரம்பரை அறங்காவலர் குழு சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூலஸ்தான அம்மனுக்கு கல்கார திருப்பணி நடைபெற இருக்கிறது. 2003 நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இப்பொழுது இந்த கல்கார திருப்பணி முடிந்த பின்பு மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 26/1/2025 அன்று திருப்பணிகளை முன்னிட்டு மாரியம்மனுக்கு பாலஸ்தாபன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதன் பின் அச்சமயத்தில் அம்மனின் சக்திகளை அத்திமரத்தால் செய்யப்பட்ட அம்மன் சிலையில் ஏற்றி இனி அந்த அத்திமர சிலையினையே திருமண மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேகம் முடியும் வரை திருவிழா நடத்த இயலாத சூழ்நிலை உள்ளதனால் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை குற்ற காணிக்கையாக முடிந்து வைத்து திருவிழா முடிந்து திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்பு நடைபெறும் திருவிழாவில் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்த இயலும் என ஆச்சாரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அவ்வளவுதான். நம்ம மகா மண்டபத்துல வர்ற தூண்கள்ல நல்ல நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் செய்ய போறோம். அந்த கல்காரத்துல சிற்ப வேலைப்பாடுகள் செய்யறதுனால நமக்கு இந்த காலதாமதம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம முன்மண்டபத்துல இப்போ இருக்கிற முன்மண்டபத்துல இருக்கிற தூண்கள் எல்லாத்துலயும் ஒரு 7 அடி உயரத்துல தூண்கள் எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் வரப்போகுது. மேல கோவிலோட மேல ஃபுல்லா சாலகார அலங்கார வேலைப்பாடுகள் வர இருக்குது. தரைத்தளம் முழுவதுமே மொசைக் கற்களோ மார்பிள் எதுவுமே இல்லாம எல்லாமே கருங்கல் தளமாக மாற்றப்பட இருக்குது. இன்னும் உள்பிரகார மண்டபம் பக்தர்கள் உருள் தண்டம் போடுறப்பெல்லாம் வெயில்ல அதிக சிரமப்படுறத கருத்துல கொண்டு உள்பிரகாரத்துல பிரகார மண்டபம் கட்ட போறோம். அந்த பிரகார மண்டபமும் தரைத்தளமும் கருங்கல்லையே வரப்போகுது. இப்படி 13 திருப்பணிகள் நம்ம கோவில்ல நடைபெற இருக்கிறது.